சார் என்கிட்ட இந்த மாதிரி பேப்பர் டைப்பில் இங்கே ஒரு புறா பேப்பரில் பார்த்தேன். ஸோ இதை நீங்கள் ரியலாக கொண்டு வர முடியுமா உங்களால்? ரைட், அப்படியே க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். அப்படியே இருங்க. ஆத்தி ஓகே, ரியல் பேட் இல்லை நீங்களே வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது இதை வச்சு இன்னொன்று பண்ணுவோம். வந்துருச்சு இல்லையா உங்கள் முன்னாடி? ஆமாம். இதை அதை மட்டும் கையில் எடுத்து பிடிச்சிங்க. சரி, இங்கே பாருங்கள், எதுவுமே இல்லை. இட்ஸ் நத்திங். ஓகே, இது இங்கே வச்சுருவோம். ஓகே, இப்படி பிடிச்சிங்க. ஓகே ஓகே. வாட்ச், சிம்பிள். திஸ் இஸ் மேஜிக். ஓகே, பூரா திக்கு திக்குன்னு இருக்கா? ஓகே, போதுங்களா? போதும் சார். ரைட், எனக்கு போதும் சார். ஆக்சுவலாக தாஜ்மஹால் எல்லாம் நம்ம நேரடியாக போய் வேனிஷ் பண்ண முடியாது. அதனால சிம்பிளாக ஒரு போஸ்டரில் பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் இருக்குது. ரைட், தெரியுது இல்லையா? வாட்ச், தாஜ்மஹால் மட்டும் காணும். ஹாய், இது ஸ்மால் பால், இட்ஸ் பிக் பால். ரைட், வாட்ச். சாலிட், ஃபுல் க்ளோஸில் இருக்குது. வாட்ச், க்ளோஸ் பண்ணிடுவோம். வாட்ச், ஓப்பன் பண்ணலாமா? ரைட், ரெடி 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 ரெடி. ஐ எம் மெஜிஷியன், மின்னல் ராஜா. இப்போது மேஜிக்ன்றது ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரிக்காக மட்டும்தான் இருக்கா? இப்போது ஏதோ சொல்கிறாங்களே இது வந்து ரியல் பிளாக் மாதிரி நடக்கிறோம், அந்த மாதிரி பிளாக் மேஜிக்லாம் இருக்குன்றாங்களே. ஃபுல் அண்ட் ஃபுல் இது வெறும் ட்ரிக்ஸு தானா இது? ஆக்சுவலாக இது வந்து சீக்ரெட் ஓப்பன் பண்ணக்கூடாது. இருந்தாலும் பிளாக் மேஜிக் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து மக்களை வந்து முட்டாளாக்குறது எல்லாமே இதுதான். அதே மாதிரி ஹிப்னாட்டிசம் அப்படின்ட்டு இருக்கு. அந்த இதெல்லாம் வந்துட்டு நம்ம நிறைய படிக்கணும். படித்தோன்னா நம்ம பண்ணலாம். ஆனால் இந்த பிளாக் மேஜிக், மாந்திரிகம் இதெல்லாம் வந்து ஃபுல்லாக கண்கட்டு வித்தை அப்படின்ட்டு சும்மா ஒரு ஏமாத்துறாங்க. இங்கே இருக்கிற சில நாங்களே கூட சாமியார்கள்லாம் வந்து கேட்பாங்க திண்ணீர் வர வைக்கணும் அப்படின்ட்டு. அதுக்குண்டான சில பொருட்கள் இருக்குது. சார் ட்ரிக்கு தான், அவ்வளோதான். வாயிலேருந்து லிங்க் எடுக்கிறதுலாம் எல்லாமே ட்ரிக்கு தான். ஐயோ, என்ன எல்லாமே ட்ரிக்கு தான் சார். இப்போ 4-5 ட்ரிக்கு உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டு மிஸ்யூஸ் பண்ணுறவங்க யாராவது உங்கள் கண்ணில் சிக்கி அது ஏதாவது பெரிய இஷ்யூ மாதிரி ஆயிருக்கா? அந்த மாதிரிலாம் ஆகலை. ஏன்னா நான் சொல்லிக் கொடுக்க மாட்டேன் அந்த மாதிரி. அந்த மாதிரி செய்கிறாங்கன்னு தெரிஞ்சால் கிட்ட வராதிங்க அப்படின்றாங்க. எதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறீங்க சார்? அதாவது மேஜிக் சார், நான் வந்து அந்த சின்ன வயசில் கற்றுக்கணும்னு விருப்பப்படும் போது யாருமே கற்றுக் கொடுக்கல. இதுதான் உண்மை. அதே மாதிரி இப்போ மற்றவங்க இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாது. மேஜிக்ங்கிறது வந்து குறிப்பிட்ட அளவு தான் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாம். அதனால் சில பேருக்கு மட்டும் சின்ன சின்ன எஃபெக்ட் மட்டும் சொல்லிக் கொடுப்போம். அதுதான்.